ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்திய தலைவர்கள் பல பேர் ஜிடி நாயுடு ஐயாவோட வீட்டுக்கு போய் அவரோட தோட்டத்துக்கு போய் அவரோட ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு போய் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நம்ம நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்குற பழக்கத்தை கேவலமாக வச்சிருக்கோம். நீங்க எங்கேருந்து எந்த ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு பேசுறோம். ஒரு மனுஷனை நான் மனுஷனாதான் பார்ப்பேன். அவர் ஜாதி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன். அவரோட எல்லா இன்வென்ஷன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. எனக்கு எல்லாத்தும் மேல மேடி சார் இந்த படம் எஸ் சொல்லனா கண்டிப்பா அதுக்கு அது நகர்ந்திருக்காது. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். என்னை முதல்ல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் ஜிடி நாயுடுவோட லைஃப் ஸ்டோரி எடுக்க ஆசைப்பட்டீங்க, நான் சொல்கிறேங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்கூலில் அவர் பற்றி படிச்சிருக்கேன் பாடம். அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேரில் அவரை பற்றின புக்கு ஒன்று படிச்சுட்டு நான் வியந்து போயிட்டேன். ஒரு சீனும் சாரி பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட்டும் ஒரு சீன் மாதிரி இருந்தது. என்ன படம் சீன் மாதிரி அவர் வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி இவரோட கதையை பற்றி நம்ம படம் எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு ஃபில்ம் மேக்கராக முதல்ல புக்கு படிக்கும்போது அவ்வளோதான் எண்ணம் இருந்தது. அவரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியறதுக்கு டைம் எடுத்தது எனக்கு. நான் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் முகில், அவர் தான் என் கூட சேர்ந்து டயலாக் எழுதியிருக்காரு இந்த படத்தில். முகில் சார், மாதவன் சார், நாங்கள் 3 பேரும் எழுதினோம். ஸோ முகில் தலை நம்ம இதுக்கு போகலாம், மியூசியம் போகலாம், அதுக்கப்புறம் அங்கே நிறையா தெரிய வரும்னு சொன்னோடனே நாங்கள் மியூசியம் போனோம். அப்போ ஃபேமிலி யாரையுமே நான் பார்க்கல. ஸோ நாங்கள் மியூசியம் போனதுக்கப்புறம், மியூசியம் போனால் புக்கு படித்ததை விட ஒரு 50 மடங்கு மேலே இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னது இவ்வளோ பெரிய ஆளாகிறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அங்கே இது நம்ம பண்ண முடியுமா, யோசிச்சது கரெக்டாக முதல்ல இவரை பற்றி படம்னு நினச்சி. அந்த மியூசியமில் நான் ஒரு வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, உலகத் தலைவர்கள், இந்திய தலைவர்கள், அதாவது இந்திய தலைவர்கள் பல பேர் ஜிடி நாயுடு ஐயாவோட வீட்டுக்கு போய் அவரோட தோட்டத்துக்கு போய் அவரோட ஆராய்ச்சி பண்ணுற இடத்துக்கு போய் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடு வெளியில் போயிருக்காருன்னா இல்லை, அவங்க எல்லாரும், அதாவது நான் சொல்கிறது காந்திஜி அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், கருணாநிதி அவர்கள், நான் நிற்க முடியாது, எவ்வளோ பேர் அவரோட இடத்துக்கு வந்திருக்காங்க. இதில் பெரியார் அவர்கள் அந்த இடத்துக்கு மத தலைவர்கள் வந்திருக்காங்க, படித்தவங்க இடத்துக்கு சாமானியர்கள் வந்திருக்காங்க, அறிவாளிகள் மேதைகள் இடத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் ஒன்று இது வேற பெர்ஸ்பெக்டிவ் தருது. திடீர்னு எல்லாருமே ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரும் நம்ம நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குற பழக்கத்தை கேவலமாக வச்சுருக்கோம். நீங்கள் எங்கேருந்து எந்த ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு பேசுகிறோம். வெளிநாட்டுக்காரங்கிட்ட எப்படி, உள்நாட்டுக்காரங்கிட்ட எப்படி பேசணுன்ட்டு நம்ம மனசு நம்மளை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ கேவலமான, நான் மற்றவங்களை பற்றி விட்டுருங்க, என்னை பற்றி நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். அவருக்கு சுத்தமாக சினிமாவே பிடிக்காது. ஏன்னா அவர் திட்டுவாராமா. அவரோட சினிமா நண்பர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. ஜெமினி கணேசன் அவர்கள்லேருந்து எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள்லேருந்து, பத்மினி அவர்கள்லேருந்து, ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து நான் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு லிஸ்ட்டு நிறுத்த முடியல. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாராமா, அவ்வளோ நல்ல ஊடகத்தை வச்சுட்டு அறிவியல் பேசாமல் என்னதையோ சொல்லிட்டுருக்கீங்களேன்னு சொல்லி. அதனால் அவருக்கு சினிமா பிடிக்காமையும் அந்த துறையிலேருந்து அவ்வளோ பேர் அவர்களுக்கு நண்பராக இருந்திருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை நான் மனுஷனாதான் பார்ப்பேன். அவர் ஜாதி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன், அவங்க எந்த ஊர் பார்க்க மாட்டேன், நிறம் பார்க்க மாட்டேன், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், அவன் மனுஷனாக பார்க்க மாட்டேன். அவரோட எல்லா இன்வென்ஷன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஒரு தனி மனித சுகத்திற்காக நான் இன்வென்ட் பண்ணுவேன். காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், காசு இல்லாத சாமானியர்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அவரோட இன்னோவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டுக்காரங்க இல்லைன்னா பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேசராக இருக்கட்டும், அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் நான். அதை சாமானியர்கள் யூஸ் பண்ணணும்.
அதாவது இப்போ என்ன காமர்ஸில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு விஷயத்த வாஷிங் மிஷின் வாங்கினா கூட ஒரு மாதத்துக்கு கடந்து ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அது நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் சார் அப்படின்வாங்க. அவங்க தெளிவாக வச்சுருப்பாங்க, இந்த காலகட்டத்துக்கு இவ்வளோ ஓடணும், இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரணும், நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அதுக்குன்னு சொல்லி, ஏஎம்சி போடணும்னு சொல்லி. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் டியூரபிலிட்டி ஃபார் எவர் வரணுன்ட்டு ஒரு பிளேடு 3 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரித்து கொண்டு இருந்த காலத்தில் 20 தடவை ஷேவ் பண்ண 30 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேடை தயாரிச்சார். ஏன்னா சாமானியன் வாங்கி அவனுக்கு காசுலாம் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் அவ்வளோ பெரிய மகான் அவர். நான் மகான் தான் கூப்பிடுவேன் எனக்கு, ஏன்னா அவர் மனுஷனை தாண்டி போயிட்டார் அவர். ஸோ அவரை பற்றி இந்த படம் எடுக்க எனக்கு பேருதவியாக இருந்த வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ், வர்கீஸ் மூலன் சார் அவர்கள், விஜய் மூலன் அவர்கள், மேடி சார் அவர்கள், சரிதா மாதவன் அவர்கள், என் ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் மேலே மேடி சார் வந்துட்டு இந்த படம் சொல்லலைன்னா கண்டிப்பாக அதுக்கு அது நகர்ந்திருக்காது. ஆனால் அது வந்து என்னோட காயின், ரெட் காயின், என்னோட ஸ்ட்ரைக்கர் வந்து அரவிந்த் சார் தான். அது ஏன்னா நான் வந்து முதல்ல வேற ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது அந்த கதை கேட்குற இலாக்கா வச்சுருந்தார் அவர். அதில் இருந்தவர் ஒருத்தர் தான் அரவிந்த் சார். அரவிந்த் சார் வந்துட்டு கதை கேட்டுட்டு கிட்ட வந்து பேசினார். எல்லாருக்கும் பேர் தானே தெரியும், அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும், கேமரா பின்னாடி இருந்தால் எனக்கு எப்படி மூஞ்சி தெரியும். அதனால நான் போயிட்டு சார் எஸ் சார் அப்படின்னு, நீ கமர்ஷியல் படம் மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. சார் நான் எழுதலை சார், அது ஜிடி நாயுடு வாழ்ந்தது சார், அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்காரு, அதை நான் சும்மா எழுதியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு இவர் என்ன நம்மகிட்ட வந்து பேசினே இருக்காரு, என்ன வேணும் இருக்கு அப்படிதான் சார் நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சரி நீ இந்த விஷயத்தை நான் ஃபேமிலி கிட்ட பேசுறேன்னு, என்னது அப்படின்னா இல்லை எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னாரு. காமான் இவரை போய் விட்டமே நான் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ஃபேமிலி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கதை சொல்ல சொன்னாங்க. ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சோடனே எனக்கு கைகள்லாம் உதறது, என்ன உண்மைதானான்னு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேடி சார் கூப்பிட்டு போனாங்க. மேடி சார் கிட்ட வந்து லீலா பேலஸில் நான் கதை சொன்னேன், எனக்கு நல்லா ஞாபகம். மேடி சார் வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனை காமிக்கவே மாட்டார். சினிமாவில் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, கதை கேட்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு செம டென்ஷனாக இருக்கும். அப்புறம் நான் கரெக்டாக எக்ஸிட் ஆகும்போது மட்டும் குட் பிராதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தட்டினாரு. அப்போ தான் தெரிஞ்சது பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு ஒரு 2 hour 40 minutesக்கு ஒரு ஆடியோ புக் மாதிரி படம் ஃபுல்லாத்தையும் நெரேட் பண்ணி, டயலாக்ஸும் நெரேட் பண்ணி, அதில் வந்து மியூசிக் போட்டு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு, ஏன்னா எல்லாருக்கும் போய் நெரேட் பண்ணணும்னு சினிமாவில் எனக்கு தெரியும், பல டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு சோம்பேறித்தனம், அதனால் இதை போய் ப்ளே பண்ணி காமிச்சுனா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் மேடி சார் வந்து அது பார்த்துட்டு அது கேட்டுட்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், கிருஷ்ணா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு ஆக்டராக இந்த கதை பிடிச்சதோட செகண்டரியாக ப்ரொடியூசராக என் கண்ணு முன்னாடி நீ ஃபுல் கதையை நிறுத்திட்ட, எனக்கு எவ்வளோ செலவழிக்கணும் எல்லாமே தெரியுது. ஒரு சினிமானா ஒரு பகுதி மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பல பகுதிகள் இருக்குது. ப்ரொடியூசராகவும் ஐ வில் ஹேவ் டு கெட் இன் டு இட்னு சொல்லி ஹி காட் இம்ப்ரெஸ்ட் அண்ட் இந்த சான்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் ஒரு பகுதியாக இருக்கட்டும். நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ராடக்ட் இம்பார்ட்டண்ட்டு, பிராண்ட் இம்பார்ட்டண்ட்டு. அது எல்லாத்தையும், அந்த ப்ராடக்டையும் பிராண்டையும் நீங்கள் அதை பார்த்து அதுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுன்றதை தாண்டி கிளைண்ட்ஸ் அந்த ப்ராடக்டை வந்து குழந்த மாதிரி வளர்த்த அந்த கிளைண்ட் எஸ் சொல்லணும். கடைசியில் அவங்க எஸ் சொல்லனா திருப்பி கடன்னு கீழே வந்து விழுந்துரும். அது மாதிரி எனக்கு அட்வர்டைஸிங்கில் இருந்ததுனால அந்த இதில் நான் அந்த கம்பேர் பண்ணுறேன். ஃபேமிலி கிட்ட போய் கதை சொல்லும்போது அவங்க என்ன விஷயம்னா, நான் பாட்டுக்கு ஃபிக்ஷன் உள்ளே எங்கே சேர்க்கணுமோ சேர்த்தாச்சு, ஆனால் அது அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தணும் இல்லை. ஸோ அவங்க கேட்கும்போது ஜிடி ராஜ்குமார் சார் இருந்தாங்க, ஜிடி நாயுடுவோட புதல்வன் பையன் ஜிடி கோபால் சார் அவங்க இருந்தாங்க. கதை கேட்கும்போது அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க மருமகள் சந்திரா மேடம், இவங்க 3 பேரும் உட்காந்துருந்தாங்க. இவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ கதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஜிடி நாயுடு அவங்க பையன் கேட்குறாங்க, கோபால் சார் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்றாரு. ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணேன் சார், இவ்வளோ புக்ஸ் படிச்சுட்டு அவர்கிட்ட சொன்ன மாத்திரத்தில் யூ ஓன்ட் பிலீவ், ஜிடி நாயுடு வந்து ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு. பாவம், ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் இல்லை.
அவர் இறந்து போயிட்டாருன்னே நிறைய பேர் நினச்ச ஒரு தருணம் அது. ஏன்னா அவரால் இந்தியா ரிட்டர்ன் பண்ண முடியாத காலத்தில் எங்கேருந்து எங்கே போனாருன்னு பாஸ்போர்ட் எதையுமே பார்க்காம கட 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 கடன்னு எனக்கு சொன்னார். இப்போ 80+ இருக்கு, 85+ அவருக்கு. அவர் எப்படி ஞாபகம் வச்சு எனக்கு சொன்னாருன்னு எனக்கு புரியல. ஃபேமிலியிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் அவரும் கோபால் சாரும் சரி, சந்திரா மேமும் சரி, எனக்கு ஃபேக்சுவலாக, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக, இமோஷ்னலாக அவ்வளோ கதை சொன்னதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகி நான் ஸ்கிரிப்டில் அவ்வளோ சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிடி ராஜ்குமார் சார் மாதிரி நான் ஒரு உழைப்பாளியை பார்த்ததே இல்லை. எனக்கு என்னன்னா அவரு தாத்தா அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து அந்த தாய் 8 அடினா புள்ள 16 அடினா யோசிச்சு பாருங்களேன், சான்ஸே இல்லை. எனக்கு என்னன்னா இவங்க ஜெர்மன் பேசுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்டில் இல்லை, அவங்களுக்கு என்ஜினியரிங் சினிமாக்கு என்ன சம்மந்தம், அவங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க உள்ளே வந்து என்கிட்ட பேசும்போது இல்லை, இன்னும் நம்ம பொழப்ப தூக்கிடுவார் போல இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோமோ நம்ம படத்துக்கு அவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு, கிருஷ்ணா இந்த சீன் இங்கே வச்சா நல்லா இருக்கும்லன்னு ஐயோ என்ன நான் என்னென்னா அடுத்த ஸ்கிரிப்ட் அவர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுமான்ற அளவுக்கு ஹி கேம் அண்ட் ஹெல்ப். என்னென்னா இப்போ ப்ரெஸ்ஸில் ஏதாவது கேட்டாங்கன்னா, சென்சாரில் ஏதாவது கேட்டாங்கன்னா, இது வந்து ப்ரூஃப் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க. நைட் அண்ட் டே இவர் போய் அந்த லைப்ரரியில் உட்காந்து, அந்த லைப்ரரி நான் போய் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஜலதோஷம் தும்மல்லாம் கேரண்டி. அந்த லைப்ரரி உள்ள உட்காந்து அவர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கிருஷ்ணா கிடச்சிச்சு எனக்கு இது அனுப்புவார். அதே மாதிரி எங்களுக்கு பென்ஸ் போய் ஜிடி நாயுடு அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கான அந்த இல்லை பென்ஸ் கிட்ட என்ஓசி வாங்கியிருக்காங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தட்ஸ் அ பிக் ஏன்னா அவங்க பேர் நம்ம படத்தில் மென்ஷன் பண்ணோன்னா அவங்க எவ்வளோ உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்டு. அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நான் வந்து என்னோட பார்ட்னர் பற்றி சொல்லணும். என் ஸ்க்ரீன் பிளே சார் அப்படி ஆரம்பிக்கிறேன் சார். மேடி சார் எனக்கு வந்து ஒரு பாகியம் தான் சொல்லணும். ஏன்னா நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன், எனக்கு வந்து ஜிடி நாயுடு அவர்களுக்கும் மேடி சாருக்கு அவர்களுக்கும் ஒரு பேரலல் ட்ரா பண்ணலாம் நீங்கள். ஏன்னா 2 பேருக்குமே ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இல்லை ஒரு விஷயத்தை ஜிடி நாயுடு சார் நான் படிக்கும்போது அதுதான் சாமானியர்களுக்கு போய் சேரணும், எல்லாம் பெரிய தாட்ஸ். ஆனால் அதை பர்ஃபெக்ஷனோட பண்ணோம். ஒரு விஷயத்தை நான் பர்ஃபெக்ஷனோட பண்ணாதான் அது போய் சேரும். பர்ஃபெக்ஷனாக எல்லாத்துலேயுமே, கம்யூனிகேஷன்லேயும் பர்ஃபெக்ஷன் வேணும். மேடி சார்கிட்ட நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னா அது வந்து நான் சொல்கிறது கடுகு அளவு, கற்றுக்கிட்டது கடல் அளவு, இன்னும் பத்தலை. அவர்கிட்ட நிறைய நான் ஒர்க் பண்ணோம். அவர் டைரக்ட் பண்ணும்போது கூட திருப்பி போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு 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 சீனாக இருக்கட்டும், ஒரு டைலாகாக இருக்கட்டும், மொத்த படத்தையும் ஞாபகம் வச்சுப்பார், மொத்த கேரக்டர்ஸையும் எல்லா கேரக்டர்ஸையும் ஞாபகம் வச்சுப்பார். அதில் அணுகுவார். சார் இந்த சீனுக்கு இப்படி போட்டால் மாசாக இருக்கும் சார், இது ஒர்க் ஆகும் சார். இல்லை மாசா கிருஷ்ணா அந்த வார்த்தையை கட் பண்ணி தூக்குவார். மாசா இருக்கட்டும், சீன் மாசா வரட்டும், அது நல்லது தான். ஆனால் நம்ம அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. அதை இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுது, அவங்களோட கன்சிஸ்டன்சி என்ன, இந்த சீன் என்ன பண்ணுது, இந்த நேரத்தில் எந்த மூடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்கிறேன். அப்புறம் அவர் வந்து பேர் போடும்போது என் பேர் கீழே போட்டுக்கோ ஸ்க்ரீன் பிளேன்னு சொன்னார். எனக்கு அதை மேலே தான் போடணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் லைக் இவ்வளோ அனுபவத்தை வந்து அவர்கிட்டேருந்து ஈஸியாக டேப் பண்ணி எடுக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்லன்னா ஐ எம் ஃபீலிங் ரியலி கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் சத்யராஜ் சார் அவர்கிட்ட போய் நான் கதை சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், சார் நீங்கள் வந்து கதை பிடிச்சிருக்கு இல்லை, கேரக்டர் பிடிச்சிருக்கு இல்லை, அதெல்லாம் என்னால் நான் அதெல்லாம் விட்டுறேன். நீங்கள் இந்த படத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன நீங்கள் மண்ணின் மைந்தன், நீங்கள் இல்லாமல் என்னால் பட முடியாது. நீங்கள் முதல்ல ஓகே சொல்லிட்டு நான் அப்புறம் கதையெல்லாம் சொல்கிறேன். அந்த லெவலுக்கு அவர் வீட்டில் போயிட்டு நான் கதை சொன்னேன். லக்கிலி சத்யராஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிது. சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் எவ்வளோ சார் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். என் படத்தில் உண்மையிலே ரொம்ப ரசிச்சிட்டேன். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சனாக சார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட தொடக்கமே இந்த படத்தில். அப்புறம் ஜெயராம் சார் பற்றி சொல்லணும்னா, ஜெயராம் சார் வந்து இது வரைக்கும் இந்த ஷேடில் தமிழில் பண்ணதே இல்லை. அது என்கிட்டே சொன்னார், சார் கிருஷ்ணா நான் மலையாளத்தில் இந்த ஷேடில் பண்ணியிருக்கேன், தமிழில் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னார். அண்ட் ஜெயராம் சார் வந்து வெளுத்து வாங்கிட்டார் கடைசி வரைக்கும். அதாவது இப்போ எப்படின்னா
நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லி கேட்டிருப்போம், ஏய் என்னடா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாறிட்டேன்னா, இல்லை எனக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி என் வயசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு முதிர்ச்சி வரும்ல, அதான் அந்த மாதிரி ஜெயராம் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக எவால்வ் ஆகும் படத்தில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் துஷாரா வந்துட்டு நான் துஷாரா கிட்ட ஒரு கெஃபேல போயிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாருங்க எனக்கு போல்டாக ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் அந்த போல்ட்னஸை வெளியில் தெரியாமல் ஒரு கம்போஸ்டாக இருந்து ஒரு போல்ட்னஸ் வேணும் அப்படின்னா அவங்க அப்படியே பார்த்தாங்க என்னடா சொல்ல வரேன்னு சொல்லி. அதையும் தாண்டி தமிழ் பேசணும்னா எங்களுக்கு சிங் சவுண்ட் எங்கள் படம், அதனால் லைவ் சவுண்டாக இருக்கும்போது தமிழ் பேசி நடிக்கிற நடிகர்கள் தான் எங்களுக்கு வேணும். அதில் வந்து இந்த கேரக்டருக்கும் பொருந்தி தமிழும் நல்லா பேசி நல்லா அதில் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்வீட்டாக ஷி ஹஸ் ஆக்டட் இட் அவுட் லைக். ஸோ அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அது என்னென்னா இந்த முதல்ல யானையை பிடிக்கணும் ஒரு கதை இருக்குல்ல, அது உடும்பு பிடி மாதிரி எல்லாரையும் பிடிச்சி விடாமல் நாங்கள் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அண்ட் பிரியாமணி மேம் வந்து செம்ம ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் கூட இல்லை, இந்த கேரக்டருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதித்தியும் அதான், அதித்தி வந்து ஆக்சுவலாக வேற எரா படத்தில், அவங்களுக்கும் இந்த படம் நடக்கிற டைமுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர், யூ ஷுட் வாட்ச் இட். அண்ட் இவர் வந்து ஏன் நீங்கள் ரிவீல் பண்ணலன்னு தெரியல உங்கள் கேரக்டரை அந்த மாதிரி. சார் இதில் என்னென்னா இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் நன்றி. இதெல்லாம் தாண்டி டைரக்டர் பேர் வரும், அதை ஒரு தனியாக ஒரு கார்டு போடுவாங்க, அது பயங்கர ஹாப்பி, ஏன்னா நம்ம உழைப்புக்கு ஒரு ரெக்கக்னிஷன் தரும். ஆனால் எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பில்லர்ஸ் இருந்தால் தான் அங்கே முடியும், இல்லைன்னா சத்தியமாக இது ஒரு நீங்கள் பார்க்குறதும் அந்த காலத்தில் என்னென்னா இந்த துணி போடுறோம்ல நம்ம, அது வந்துட்டு அந்த காலத்தில் இப்போ மாதிரி பொல்யூஷன்லாம் கிடையாதுங்க, மரம் அவ்வளோ மரம் இருந்தது, அதனால் அந்த துணியெல்லாம் அந்த காலத்தில் திக்காக தான் போடுவாங்க. பாவம் எல்லாரும் திக்காக துணி போட்டு அந்த வேர்வையில் நடிச்சாங்க, ஆனால் குழுன்னு இருக்க மாதிரி நடிக்கணும், ரொம்ப கஷ்டம். அதை வந்து எங்கால் ஜிஷாத் ஷம்ஷுதீன் ஃபுல் ரிசர்ச் பண்ணி ஒரு காஸ்டியூமும் ஜிஷாத் அமேசிங் ஒர்க்கு. நான் வந்து கேன் யூ ப்ளீஸ் கம் ஜிஷாத் ப்ளீஸ் ஐ வாண்ட் டு கால் எவ்ரி ஒன் சார் ப்ளீஸ் சார். இவர் தான் எங்கள் காஸ்டியூம் டிசைனர் ஜிஷாத். சாரி ஐம் கோனா கால் யூ ஆல். அப்புறம் என்னோட மேக்கப் பர்சன், அது என்னென்னா அவருக்கு ரஞ்சித் சாருக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சுனா, எல்லாருக்கும் பீரியட் லுக்கு கொடுக்கணும். பீரியட் லுக்குக்கு வந்து எல்லாருமே 1917 படம் 1960 வரைக்கும் போகுது, எல்லாரும் வயசாகணும். அப்புறம் டெய்லி வந்து எந்த பீரியடுன்னு வேறு அவர்கிட்ட நாங்கள் சொல்லணும், ஏன்னா அந்த பீரியடுன்னு தெரிஞ்சால் தான் அது ஆக்டர்ஸ்கிட்டையும் சொல்லணும் அவர்கிட்டையும் சொல்லணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, ஒரு பீரியடில் வந்து இங்கே மட்டும் முடி இருக்கும், அப்புறம் குடுமி இருக்கும், கிராப் ஆகணும், எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் பெரிய ஆக்டர்ஸ் ஞாபகம் வச்சா கூட பரவாயில்ல, எல்லா கட்டத்துலையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து அவர் எப்படி அந்த கணக்கை போட்டார்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். கிரேட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களோட போஸ்டர் டிசைனர் அனூப் ப்ளீஸ் கம்னோ. ஸோ அவர் வேற ஒரு கம்பெனியில் வேலையும் செஞ்சுட்டு எங்களுக்கு டிசைனும் பண்ணுவார். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள், எப்போ கேட்டாலும் ஃபோன் எடுத்து அடிப்பார். சார் காத்தால ஒரு 10 மணிக்கு நான் ஃபோன் எடுத்து 10:30 அந்த மாதிரி ஒரு 11:30க்கெலாம் காத்தால ஃபோன் அடிச்சு 11:30க்கு நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம்ல, ஃபோன் அடிச்சா கிருஷ்ணா அப்படின்னு. ஏன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு கம்பெனியில், நம்மளுக்கு பாவம் தெரியாது, அவருக்கு டே தான் நைட்டு. அவரை பிடிச்சி நான் வாங்கின அடி தான் சொல்லக்கூடாது, அது அப்புறம் நீங்கள் சொல்லிக்கங்க. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று என்னென்னா கடைசியாக நான் தேங்க்யூ ஜி, நீங்கள் இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் இட்ஸ் என்னோட ஸ்வீட் ஹார்ட் விஜித் என் எடிட்டர், அதுக்கப்புறம் என்னோட சவுண்ட் சதாஷிவ், அவங்க இன்னைக்கு வரல. அவங்க வந்து QC பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அவங்களால வர முடியாது, அவங்க இப்போ வேலையில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த படம் வந்துட்டு எப்பவுமே நீங்கள் இந்த வெள்ளக்கார ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரேண்டமாக நடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஃபாரின் அதாவது இந்த மாதிரி ஃபாரின் ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் வெள்ளக்கார நடிகர்கள்லாம் சுமாராக நடிப்பாங்க. ஆனால் மேடி சார் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக சொன்னார், கிருஷ்ணா அந்த விஷயம் மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. ஆஸ் அ ப்ரொடியூசர் லைக் எனக்கு அதான் நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க, அவர் டைரக்டராக அவரே டைரக்ட் பண்ணுறது எப்படி இருந்தது. எனக்கு அவர் ப்ரொடியூசரை டைரக்ட் பண்ணுறது தான் பயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஃபில்ம், ஏன்னா ஃபில்ம் அவ்வளோ லவ் அவருக்கு.
எல்லாரும் நல்ல ஆடிஷன் பண்ணி அவங்களோட திறமை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும்னு அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 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 பயங்கர ஜெம் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. கால் ஹார்ட்டு. ஹாய் கால். ஜஸ்ட் சே ஹாய் நோ டு எவ்ரிவன். ப்ளீஸ் கம் ஹியர் அண்ட் சே ஹாய். அதான் ஐம் ஜஸ்ட் காலிங் ஹிம். இவர் ஆஸ்திரேலியன். ஒரே ஒரு வார்த்தை. வணக்கம், என் பேர் கால். I think I'll switch to English now because நான் குழந்தை தமிழ் பேச. It's a pleasure to be here because I feel that I'm part of something much bigger than just a film. I shouldn't say just a film. A film is something amazing in itself. But what is greater is that this is about one of the greatest Indians of the last century, if not the last two centuries, I should say. It's about a man who spent his life and his energy making the lives of others easier, and in so many different areas, and in one particular area of my interest, which is building. To build a house in 11 hours, I don't know how that was done, but I would really like to know. Having built a house and designing houses, I'd really be interested. But it's been an amazing pleasure to be part of this film, and I hope you all enjoy it. And I'm looking forward to seeing it myself. So thank you very much, and thank you very much to everyone for giving me this opportunity. Thank you, Carl. Thank you so much. Thank you. அவருக்கு தமிழும் தெரியும்னு சொன்னதுனால தான் அவர் கண்டிப்பாக உள்ளே இருந்தார் படத்தில். தேங்க்யூ கால். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து என் பிரதர் ஒருத்தர் இருக்கார் இங்கே. அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். முரளி, ஐ மீன் லைக் ஹீஸ் லைக் மை பிரதர். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த 2 குதிரை அது மாதிரி ரெண்டு வேலை அவனுக்கு. ஒன்று வந்து இபி, எங்கள் படத்தோட இபி அவர் தான். எல்லாத்துக்குமே முரளி தான் கேட்போம். பாத்ரூம் இங்கே எங்கே ரெஸ்ட் அதே சாரி முரளி, அவன் நான் சொல்லி ஆகல. அங்கேருந்து செக்கு எங்கேன்னு கேட்குற வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு. ஸோ முரளி ஹேஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ. இந்த படத்தில் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல். ரொம்ப குட்டி ரோல் தான் நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக. அது நானும் மேடி சார் உட்காந்து எழுதும்போது இவால்வ் ஆகி நல்ல ரோல் ஆயிடுச்சு. நான் வேற சொல்லுவேன், டே ரோல் வேற பெருசாகிடுச்சு, நீ அந்த வேலை வேற பண்ணணும்னு சொல்லி. பட் முரளி, யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இன்னி வரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு எப்படி போகணும், எந்த டைம் போகணும் எல்லாம் அவன் தான். அதெல்லாம் சொல்லிட்டு குவைட்டாக அப்படியே ஓரத்தில் உட்காந்துருக்கான். அதனால் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் ஹிம். இங்கே வந்து நம்பியார் அவர்கள் எஸ்டீரியர் ஆக்டர், அவரோட பேரை எங்கள் படத்தில் ஒரு ஸ்வீட்டான ஒரு ரோல். அது எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக தெரிஞ்சதுனால அவரை கூப்பிட்டு, ப்ளீஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இந்த ரோல் வந்து படத்தில் சின்னதாக இருந்தால் கூட ஜிடி நாயுடுவோட உற்ற நண்பர் அவர். அந்த ரோலில் நடிச்சிருக்காரு. தீபக் கம்மன் சே ஹாய் நோ. தீபக் நம்பியார் அவர்களோட கிராண்ட்சன். அப்புறம் சச்சின், ஷிகா அண்ட் பிரிகிடா வந்து என்னோட நீஸ். ஸோ இவங்க எல்லாருமே படத்தில் ஒரு நல்ல ரோல் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ஜென்சன், அப்புறம் தம்பி ரமேஷன், நிறையா பேர் இருக்காங்க. பட் நான் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் எனக்கு வந்து நான் மிஸ் பண்ணுறேன். இங்கே எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா இடத்துலையும் நான் மிஸ் பண்ணுவேன். அது கோவிந்த் வசந்தா. ஏன்னா எங்களுக்கு மியூசிக் பண்ணி முடிச்சுட்டு வயலின் வாசிக்கு போயிடுவார் ஏதாவது ஒரு ஷோக்கு. அதனால அவர் எப்போ கேட்டாலும் அவர் எங்கேயாவது ஷோவில் இருப்பார். அப்புறம் எங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார். அவர் கூட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி எனக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே சோல்ஃபுல்லாக, ரொமான்டிக்காக, நாஸ்டாலஜிக்காக மியூசிக் போடுற ஒரு ஆள் இந்த படத்தில் பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இந்த படம் நடக்கிற அந்த பர்டிகுலர் எரா வந்து ஜாஸ்னு ஒரு இசை பிறந்த ஒரு நேரம். அது அந்த ஜாஸ்ன்ற இசை பிறந்த நேரம்ன்றதுனால நான் கோவிந்த் அவர்கிட்ட கேட்டேன், சார் நம்ம வந்து ஜாஸ் நம்ம இந்த படத்தில் நிறையா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்போ கோவிந்த் சொன்னார், நீ இந்த படத்தை நம்ம ரூட்டடாக எடுத்திருக்க, ரொம்ப மண் சார்ந்ததாக எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பாரோ பண்ணிப்போம். அந்த ஜாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து போகணும், அந்த பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து அவர் நாதஸ்வரம் செய்யக்கூடிய அந்த மேஜிக்கை ட்ரம்பட்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு. யூ ஷுட் லிசன் டு த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஹி ஹஸ் நெயில்ட் இட். லைக் நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்த்து எழுதுறது தான் அது தேவைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.